ஹாய் யூடியூப் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி என்ன முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து இந்த வருஷம் செகண்ட் தடவையாக ஒரு நியூ ரூல்ஸ் அறிவிச்சிருக்காங்க கோல்டுக்கு. 9 நியூ ரூல்ஸ் வந்து 9 நியூ ரூல்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க கோல்டுக்கு. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 21. இதை நேற்றே அறிவிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா May 21, 2025. என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வங்கிகளில் கொடுக்கக்கூடிய கோல்டு கடனுக்கு வந்துட்டு அந்த கோல்டில் இருந்து 75% 75% தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அதுக்குரிய பணத்தை மட்டும் கடனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகளுக்கும் வங்கி அல்லாத நிறுவனங்களும் இதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டு கொண்டு வரோன்னா அதுக்கு வந்துட்டு முறையான ஆவணங்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆவணங்கள்னால் அவங்க எதை சொல்ல வராங்கன்னு தெரியல. ஆதார் கார்டா இல்லை அந்த பில்லா ரசீதா, நம்ம வாங்கின கோல்டு வாங்கின ரசீதான்னு தெரியல. ஸோ அதை ஆவணங்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தூய்மை சான்று வந்து செக் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பேங்க்கில் வந்துட்டு நகையோட தூய்மை தன்மையை செக் பண்ணுவாங்க. 22 கேரட்டா 18 கேரட்டா அப்படின்ட்டு. இந்த மாதிரி தூய்மை சான்றிதழ் வந்து அளிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளி பொருட்கள் வந்து நம்ம அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெள்ளி பொருட்கள் நம்ம அடகு வைக்கணும்னா அது 999 இதாக இருக்கணும், அதாவது வெள்ளி பார்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு நாணயங்கள் வந்து அடகு வச்சுக்கலான்னு இருக்காங்க. அது வந்து எந்த மாதிரி கோல்டு நாணயம்னா, வங்கிகளில் வாங்கக்கூடிய, அதாவது வங்கிகளில் விற்கக்கூடிய கோல்டு நாணயங்களை மட்டும்தான் அடகு வச்சுக்கிற முடியும். நம்ம கடைகளில் வாங்குகிற கோல்டு நாணயங்கள் அடகு வைக்க முடியாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தங்கத்தை வந்து நம்ம வந்து 1 கிலோ வரைக்கும் தான் வந்துட்டு அடகு வச்சுக்கிற முடியும். அதற்கு மேலே அடகு வைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த நகையை வந்து நம்ம ஏன் அடகு வைக்கிறோம் அப்படிங்கிறத கஸ்டமர்கிட்டேருந்து பேங்க்ஸ் வந்து ப்ராப்பரான ரீசன் கேட்டு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகை வச்ச கடனுக்காக வந்துட்டு நம்ம அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டோன்னா, ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம செட்டில் பண்ணிட்டோன்னா அந்த நகையை 7 நாளுக்குள்ளே அந்த பர்டிகுலர் பேங்க் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 7 நாளுக்கு மேலே தராத பட்சத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் வந்து அந்த பேங்க் வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அறிவிச்சுட்டு ஆர்பிஐ தான் சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் கஸ்டமர்ஸோட நலனுக்காக தான் வந்துட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன தோணுதுன்னா, இது கஸ்டமர்ஸோட நலனுக்காக பண்ணியிருக்காங்களா இல்லை ஆர்பிஐயோட நலனுக்காக பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க் சார்ந்த பேங்க் இல்லாத மற்ற நிதி நிறுவனங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வருஷம் நகையை இதை பற்றி பேசினாங்க. நம்ம திரும்ப அதெல்லாம் நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். இப்போது இந்த இது வந்து மக்களுக்கு திரும்ப கஷ்டத்தை தான் ஏற்படுத்துது. அதாவது நீங்கள் நகையெல்லாம் அடகு வச்சா திருப்பவே வேண்டாங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இல்லை எதுக்கு நகையெல்லாம் வாங்கிட்டுருக்கீங்க இன்னமும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்படி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் பாய் ஃப்ரம் காயத்ரி. முகேஷ் டாடா.